ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரம் சீசன் 3ல் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த எபிசோடை பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 2 சீசன்ஸும் இருக்குது. எல்லாத்துக்குமே மேலே நான் லிங்க் தந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பார்க்க போகிற எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டை தரும். இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த எபிசோடை பார்க்குறக்கு ஆரம்பிச்சிடலாம். எபிசோடோட ஆரம்பத்தில் எங்கே கட்டுறாங்கன்னா பாரை கட்டுறாங்க. பாரில் போன எபிசோடோட முடிவில் 2 பேருமே செட்டில் ஆகிருப்பாங்க. அதாவது விக்டரும் குடிகாரனும் அந்த மாஸ்டர் கிட்ட தப்பிக்கிறதுக்கு இந்த பாருக்குள்ளே போய் லாக் பண்ணியிருப்பாங்க. அவங்கள தான் காட்டுறாங்க. மார்னிங் ஆயிடுச்சு, இருந்தாலும் 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்த பாரை விட்டு வெளியே வராமையே இருக்காங்க. நம்ம குடிகாரன் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு சரி மார்னிங் ஆயிடுச்சு நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி கதவை தந்துட்டு வெளியே வரான். வெளியே இவன் நேராக எங்கே போகிறான்னா அந்த ஷெல்டருக்கு தான் போகிறான். அதாவது இந்த மாடுகளெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்டர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஷெல்டருக்கு தான் போகிறான். போய் பார்த்ததோடனே ஷெரீஃப் இந்த மாதிரி இருக்கார். அதாவது நின்றுட்டே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று உளறிட்டே இருக்கார். இதை பார்த்ததோடனே குடிகார வேக வேகமாக போய் நம்ம ஷெரீஃப் கிட்டே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஷெரீஃப் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆப்போசிட்டில் நம்ம அம்மா இறந்து கிடக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்குது அந்த மரணமானது. அப்படி இருக்கும்போது பின்னாடி ஹேண்ட் கப் போட்டிருக்கிறத பார்த்தோன்னே குடிக்காரன் என்ன கேட்குறான்னா இந்த ஹேண்ட் கப்புக்கு சாவி எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் பாக்கெட்டில் இருக்குது, அதை எடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம குடிக்காரன் ஷாக் ஆகிறான். என்னது இவரோட ஹேண்ட் கப்புக்கு இவர்கிட்டயே சாவி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாவி எடுத்து அந்த ஹேண்ட் கப்பை ரிலீஸ் பண்ணிடுறான். ரிலீஸ் பண்ணதானே நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா நம்ம அம்மா கிட்ட போய் கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அம்மா கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கேரக்டர்னே சொல்லலாம். யாருக்குமே எந்த தீங்கும் நினைக்காத ஒரு கேரக்டரு. இந்த ஃப்ரம் சீரீஸை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ட் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே சூப்பரான கேரக்டர் தான் இந்த அம்மா கேரக்டரு. இந்த அம்மா கேரக்டர் பார்த்திங்கன்னா இப்படி இறந்து போனதோடனே நம்ம ஷெரீஃப் கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி இந்த விஷயமெல்லாம் எதுவுமே தெரியாத நம்ம கென்னி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அதாவது டெப்யூட்டி ஷெரீஃப். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ நம்ம டெப்யூட்டி ஷெரீஃபை சத்தம் போடுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கென்னியை சத்தம் போட்டிருப்பாரு. இவரும் வெளியே எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ ஒரு லேக் பக்கத்தில், அதாவது லேக்கோட ஓரத்தில் இருக்கிற நிறைய காய்கறிகளை நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான காய்கறிகள் எல்லாமே விளைஞ்சு கிடக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு, இங்கே நிறைய காய்கறிகள் இருக்குது. இப்போ நம்ம டவுனில் பார்த்தீங்கன்னா உணவுக்கு தட்டுப்பாடு இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம டவுன் மக்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு போடலாம். இது இங்கே மட்டுமே இல்லை, இந்த லேக்கை சுற்றியுமே இந்த காய்கறிகள் விளைஞ்சு கிடக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதை பார்த்து தானே நம்ம கென்னி என்ன பண்ணுறாருன்னா சந்தோஷப்படுறாரு. அதாவது டெப்யூட்டி ஷெரீஃபு இப்படி சந்தோஷப்படுறத நம்மளுக்கு காட்டிட்டு அப்படியே டைட்டில் போட்டு இந்த எபிசோடானது ஆரம்பிக்குது. டைட்டில் முடிஞ்சதானே எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம சிட்டியை காட்டுறாங்க. சிட்டியில் நம்ம ஹீரோயினான டேபிதா விக்டரோட அப்பாவை பார்த்துருப்பாங்கள்ல கடைசி எபிசோடில். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ விக்டரோட அப்பா வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க நல்லபடியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம விக்டரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாரு ஒரு கன்னை வச்சுட்டு. நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச சத்தம் கேட்டதானே இவரும் எந்திரிச்சிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த விக்டரோட அப்பாவோட கையில் பார்த்தீங்கன்னா கன் இருக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ இவர் என்னன்றாருன்னா ஒன்றும் இல்லை, இதை சும்மா நான் பாதுகாப்புக்காக தான் வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன கேட்குறாருன்னா அந்த லஞ்ச் பாக்ஸ் உனக்கு எங்கே கிடச்சிது அப்படின்ற மாதிரி தான் இவர் கேள்வியை கேட்குறாரு. ஏன்னா அந்த லஞ்ச் பாக்ஸ் விக்டர் கடைசியாக எடுத்துகிட்டு போன லஞ்ச் பாக்ஸ் அப்படின்றது இவருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதனால தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்ததுன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட போன எபிசோடில் பேசியிருப்பார். அதே மாதிரி இந்த எபிசோடில் என்ன கேட்குறாருன்னா அந்த லஞ்ச் பாக்ஸ் உனக்கு எங்கே கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை தான் கேட்குறாரு. இப்படி கேட்டதோடனே நம்ம ஹீரோயின் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லஞ்ச் பாக்ஸ் எங்கே கிடச்சிது அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களோட பேர் டேபிதா மேத்யூ அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ஒரு ட்ரிப் போனது. அப்படி ட்ரிப் போகும்போது இந்த ரோட்டில் ஒரு பெரிய மரம் விழுந்து கிடந்ததுனால சரி டிவிஷன் எடுக்கலாம், அதாவது சைடில் போயிட்டு அந்த ரோடு ஹைவே ரோட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போனது. அப்படி போகும்போது ஒரு டவுனுக்கு போனது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது இவருக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு, இதெல்லாம் நான் கேட்கல, நான் கேட்டது என்னென்னா அந்த லஞ்ச் பாக்ஸ் எங்கே கிடச்சதுன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும்
நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதை தான் சார் சொல்லிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் கோவம் வந்துடுது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. அந்த லஞ்ச் பாக்ஸ் எங்கேருந்து கிடச்சதுன்னு மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், அதுக்கு மட்டும் நீ ஆன்சர் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை வந்து இவர் மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து உங்களோட பையன் விக்டர் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது இவர் என்ன கேட்குறாங்கன்னா, எது என் பையன் கொடுத்தானா, என் பையன் உனக்கு எப்போ கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது விக்டர் வந்து நான் அந்த டவுனை விட்டு கிளம்பும்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா நம்பவே மாட்டேங்கிறாரு. என் பையன் வந்து உனக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தானா, இதை நான் நம்பணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் பையன் வந்து இறந்தெல்லாம் போகல, உங்கள் பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், அதுவும் அந்த டவுனில் தான் இருக்கான், அந்த டவுனை விட்டு தப்பிச்சு வர முடியாதனால அவன் அங்கேயே இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை தர மாதிரியே இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா போலீஸுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ண போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க, இங்கே பாருங்கள் சார், இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நான் சொன்ன விஷயம் எல்லாமே இன்னும் ரியலாக அப்படியே நடந்துட்டு தான் இருக்குது, நீங்கள் என்ன நம்புங்க, போலீஸை கூப்பிட்டாதீங்க, போலீஸ் கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து என்னை வேறு மாதிரி விசாரிப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அது பெரிய பிரச்சனையாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸை கூப்பிடல, ஆனால் நான் ஏற்கனவே போலீஸை கூப்பிட்டேன், நீ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் போலீஸை கூப்பிட்டேன், அவங்க நீ கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க, அதுக்குள்ளே நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும் உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீன் எங்கே கட்டுறாங்கன்னா நம்ம டவுனை தான் கட்டுறாங்க. டவுனில் வந்து நம்ம அம்மாவை ஒரு வண்டியில் வச்சு இந்த குடிகாரனும் நம்ம ஷெரீஃபும் 2 பேருமே தள்ளிட்டு வராங்க. தள்ளிட்டு வந்து எடுத்துகிட்டு போய் அந்த சர்ச்சில் வந்து வைக்கிறாங்க. நம்ம ஷெரீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவை வச்சுட்டு நேராக எங்கே போகிறாருன்னா அவரோட ஆஃபீஸ் போகிறாரு. அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டானாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம டானா வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெரியம்மா கூப்பிட்றாங்க, ஷெரீஃப் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு மாதிரி கூப்பிடும்போது நம்ம ஷெரீஃப் வந்து நிற்காம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறாரு. அடுத்த சீன் வந்து நம்மளுக்கு சிட்டியை காட்டுறாங்க. சிட்டியில் வந்து நம்ம விக்டரோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டரில் வந்து மிஸ் ஆன ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து இவங்க ஃபேமிலியை காட்டுறாங்க, இதுதான் என்னோடய ஃபேமிலி, நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் போகும்போது மிஸ் ஆனால் நான் சொன்ன மாதிரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்காங்க, டானா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் காணாமல் போயிருக்காங்க, அவங்க எல்லாருமே அந்த டவுனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே விக்டரோட அப்பா வந்து கேட்குற மாதிரி இல்லை. நீ சொல்கிறது எல்லாமே பொய் மாதிரி தான் இருக்குது, நான் எதுவுமே நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி விக்டரோட அப்பா நிற்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பருக்கு ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதாவது அந்த டவுனில் வந்து மாஸ்டர் இருக்கிறது, அப்புறம் இவரோட பையனான விக்டர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, விக்டரும் இவங்களோட பையன் ஈத்தனும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் தன்னோட பொண்ணை வந்து விக்டர் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே இவர் நம்புற மாதிரி இல்லை. அதாவது கொஞ்ச நேரத்தில் வந்து போலீஸும் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாவது இவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ப வைக்கணும் அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது இவரை சமாதானப்படுத்தினாதான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த சிக்கல்லேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் சொன்னது எதுவுமே இவர் நம்பாதனால நம்ம ஹீரோயின் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எப்படி தான் காப்பாற்ற போகிறேனோ, அந்த டவரில் இருக்கிற அந்த குழந்தைங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணாதான் அங்கே கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் என்கிட்ட சொன்னான். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது போல் தெரியுது. என் கண்ணுக்கு தெரிகிற அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி தான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற இவர் வந்து ஷாக் ஆகிடுறாரு. அதாவது அந்த குழந்தைகள் அப்படின்றத சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த டவரில் லாக் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம விக்டரோட அப்பா வந்து ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆகிட்டு என்ன கேட்குறாருன்னா, என்ன சொன்ன திரும்ப சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அதாவது இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவரில் லாக் ஆகிருப்பாங்க, அந்த குழந்தைங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணாதான் இந்த டவுன்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி விக்டர் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இவர் வந்து ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா இதை வந்து இவர் எங்கேயோ கேட்ட மாதிரி இவருக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நீ சொன்னதை வந்து கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா போலீஸ் அங்கே வந்துட்டாங்க. இவர் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு போய் கதவை திறக்க போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, தயவு செய்து சொல்லிடாதீங்க நான் இங்கே இருக்கிறதே, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு
போலீஸ்கிட்ட வந்து அதாவது அவங்க இருந்தாங்க, ஆனால் அவங்க இப்போ இல்லை, அவங்க போயிட்டாங்க, நான் தான் தப்பாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சாரி கேட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் இவர் வச்சிருந்த கன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வச்சுட்டு, நம்ம 2 பேரும் பேசலாமா? அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது வந்து என்னோட ஃபேமிலி காணாமல் போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொன்னா, அது ஒரு 5, 6 நாளுக்கு முன்னாடி காணாமல் போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு மாதிரி விக்டரோட அப்பா சொல்லிட்டு, நீ எதாவது சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடு அப்படின்னு மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்ததுன்னா நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாப்பி ஆகுறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஷெரீஃபை தான் காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃபோட ஆஃபீஸில் வந்து நம்ம பெரியம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. எல்லாமே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தது. அப்படி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பாற்ற போனேன். அதே சமயம் நம்ம அம்மா அப்புறம் விக்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே காப்பாற்ற வந்தாங்க. அப்படி காப்பாற்ற வரும்போது ஒரு இடத்துல எங்களை ட்ராப் வச்சு இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சிருச்சு. என் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பிரேக் பண்ணாதுன்னு சொன்னீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொன்னாங்க அப்படின்னு மாதிரி நம்ம சரி சொல்லிட்டு இருக்கும்போது பெரியம்மா என்ன கேட்குறாங்கன்னா, சரி எவ்வளோ காப்பாற்றுனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இல்லை புரியல என்ன கேட்டால் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் கேட்குறாரு. இல்லை எவ்வளோ காப்பாற்றுனீங்க அனிமல்ஸை அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு மாதிரி நம்ம பெரியம்மா கேட்கும்போது, இதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுக்கிற அப்படின்னு மாதிரி நம்ம பெரியம்மா கிட்ட நம்ம ஷெரீஃப் கேட்குறாரு. அப்போ நம்ம பெரியம்மா கோவம் வந்துடுது. நீ வந்து அந்த அனிமலை காப்பாற்றுறதுக்கு தானே போன, அப்படி அந்த அனிமலை காப்பாற்றும் போது அதாவது இப்போ போன உயிருக்கும் நீ காப்பாற்றின அனிமலுக்கும் கரெக்டாக இருக்கணும் இல்லை, ஏன்னா அதுக்கு தானே ஏதோ அப்படி நீ காப்பாற்றிருந்தா தானே இந்த போன உயிருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈடு கட்டுற விதமாக இருக்கும். அதான் எவ்வளோ காப்பாற்றிருக்க அப்படின்னு மாதிரி நம்ம பெரியம்மா கேட்குறாங்க. இதை கேட்டதோடனே ஷெரீஃப் கோவம் வந்தது. அப்படின்னா எனக்கு என்ன சாய்ஸ் கொடுக்குறியா, அதாவது இந்த உயிருக்கு இந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா சமம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சாய்ஸ் கொடுக்குறியா, இல்லை எனக்கு வேறு ஏதாவது சாய்ஸ் தான் இருக்கா? இப்போ அனிமல் தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அந்த ஃபுட் சோர்ஸு. அந்த அனிமலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு சாப்பாடும் இல்லை, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பட்டினி கடந்து சாக வேண்டியது தான் அப்படின்னு மாதிரி ஷெரீஃப் சொல்கிறாரு. இது கேட்டதானே பெரியம்மா கோவம் வந்துடுது. என்னது அனிமல் மட்டும்தான் ஒரே ஒரு ஃபுட் சோர்ஸா? இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பரை இழந்துட்டோம், அதுவும் முக்கியமான மெம்பரு. அப்படி இருக்கும்போது அந்த அனிமல் போனால் போயிட்டு போகுது, நம்ம அதுக்கு வேறு ஏதாவது வழி பார்த்துருக்கலாமல்ல அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஷெரீஃபு இதுக்கு ஏற்ற மாதிரி கோவப்படுறாரு. என்னது என்னை பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கெல்லாம்? நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த அனிமலெல்லாம் காப்பாற்றிருக்கேன், எதுக்காக? நம்மளுக்காக தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் வந்து கோவப்படும் போது நம்ம பெரியம்மா புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு ஷெரீஃப், நான் உன்னை வந்து எந்த ஒரு தப்பும் சொல்லலை, எல்லா தப்பும் என் மேலே தான் சொல்கிறேன், அதாவது நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பெரியம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம கென்னியும் நம்ம ஹீரோவும் 2 பேருமே கிராமத்துக்கு வந்துடுறாங்க அந்த காய்கறிகளை எடுத்துகிட்டு. அப்போ நம்ம கென்னி வந்து பார்த்திங்கன்னா கிராம மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான், இங்கே பாருங்கள் பொட்டேட்டோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யாருமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேறாங்க. அதே சமயம் வந்து நம்ம ஷெரீஃபும் அதுக்கப்புறம் நம்ம டாக்டரும் வராங்க. இதை பார்த்ததோடனே புரிஞ்சுக்கிறாரு இங்கே ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம ஷெரீஃபோட கையில் வந்து பிளட் இருக்கிறது பார்த்துட்டு யாரோட பிளட் அப்படின்ற மாதிரி நம்ம டெப்டி ஷெரீஃப் கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, என்னோடய குழந்தைக்கு இங்கே நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவங்க குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. அப்போ புரிஞ்சுக்கிறாரு நம்ம டெப்டி ஷெரீஃப். புரிஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன கேட்குறாருன்னா, தன்னோட அம்மாவை தேட ஆரம்பிச்சிடுறாரு. வீட்டில் போய் கூப்பிட்றாரு அம்மா அம்மா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அங்கேருந்து வெளியே வரல. அதே சமயம் இங்கே கூப்பிட்டதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி இவங்க எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு மாதிரி நம்ம டெப்டி ஷெரீஃப் சொல்லிட்டு எங்கே போகிறாருன்னா டைனர் போகிறாரு. டைனர் போய் உள்ளே போய் தேடி பார்க்குறாரு அம்மா அப்படின்ற மாதிரி. அப்போ அங்கேயும் யாரும் இல்லை. இதனால் என்ன பண்ணுறாருன்னா அங்கேயும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறாரு. இவருக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ நம்ம டாக்டர் வந்து பின்னாடியே தான் வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லை எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் கொஞ்சம் நேரம் உட்கார்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. உட்காந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, இப்போ என்னோடய அம்மாவை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாரு. அப்படி கேட்கும்போது நம்ம டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சர்ச்சில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் அனுப்பி வச்சிடுறாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்படி உட்காந்துருக்கும்போது அங்கே ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கும் எப்போவுமே டைனரில். அந்த மியூசிக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடோட எண்டிங்கில் இல்லை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இடையில ப்ளே ஆகும். அது இப்போ ப்ளே ஆகுது. இந்த சவுண்டை கேட்டதோடனே நம்ம டெப்டி ஷெரீஃபுக்கு எங்கேருந்து கோவம் வந்ததுன்னே தெரில. அந்த மியூசிக் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி வீசிடுறாரு.
இந்த சீனை நம்மளுக்கு காட்டுறாங்க. அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம பாத்திமாவை தான் காட்டுறாங்க. நம்ம பாத்திமா என்ன பண்ணுறான்னா மறுபடியும் அந்த பாத்ரூமில் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கிறா. அப்படி வாமிட் எடுத்துகிட்டு சரி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்படி வாமிட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரு பிளட்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் இவளோட ஒரு பல்லு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தனியாக கழுந்துட்டு வந்துடுது. அடுத்த சீனை வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து பயப்பட்டு இவளும் அப்புறம் நம்ம எல்லிஸ் பையனும் 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே நம்ம நர்ஸு தான் இருக்காங்க, டாக்டர் இல்லை. நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இருக்கேன், நான் செக் பண்ணி சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனை காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே கட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட வீட்டில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற பார்க்கறக்காக உள்ளே வந்திருப்பாரு. அப்போ ஜூலி தான் இருந்திருப்பா. ஜூலி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. எங்கே போனீங்க இவ்வளோ நாளா, 4 நாள் ஆச்சு நீங்கள் போய், ஏன் இவ்வளோ நாளாக காணும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து உன்னோட அம்மாவை தேட போயிருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஜூலிக்கு கோபம் வந்துடுது. இது அம்மாவை தேட போயிருந்தீங்களா, இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாலிஸ்மேன் கல் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு 5 மணி நேரம் உயிரோடு இருக்க முடியுமா? அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அம்மாவை தேட போனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு புரியல. உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு முதல்ல அப்படின்னு மாதிரி நம்ம ஜூலி கத்த ஆரம்பிச்சிடறா. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அப்படி கொஞ்சம் இல்லைன்னா இவங்களோட உயிருமே போயிருக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? தன்னோட பேரண்ட்ஸ் இங்கே இருந்தால் அவங்க ரொம்ப சேஃபாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இல்லாதனால தானே இது பிரச்சனை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜூலி வந்து கரெக்டாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்றா. அப்போ நம்ம ஹீரோ வந்து எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இல்லை நான் உன்னோட அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக மீட்டுட்டு வரக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஜூலி என்ன கேட்க ஆரம்பிச்சிட்றான்னா உங்களுக்கே தெரியும் டாலிஸ்மேன் கல் இல்லாமல் உயிர் வாழ முடியாதுன்னு நான் இப்போ தான் சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா போய் எவ்வளோ நாள் ஆச்சு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே டாலிஸ்மேன் கல் இல்லாமல் உயிர் வாழ்ந்துருவாங்களா, இல்லை அவங்க இன்னும் இருப்பாங்கன்னு தான் நீ நம்புறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை அவங்க இருப்பாங்க அப்படின்னு. டேட் நீங்கள் போனவங்கள விடுங்க, நீங்கள் இருக்கிறவங்கள முதல்ல கவனிங்க. இப்போ நீங்களும் இல்லாமல் போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? எனக்கு திரும்பவும் அதே சுச்சுவேஷனுக்கு தள்ளாதீங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஜூலி சொல்கிறா. இவ எந்த சுச்சுவேஷனை சொல்கிறான்னா இவங்களுக்கு வந்து தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இவங்களோட கவனக்குறைவினால இறந்து போயிருப்பான். அப்படி இறந்து போயிருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்பவே சேடாக மாறியிருப்பாங்க. யாரு கூடயுமே பேசாமல் ஒரு தனி ரூமில் அடைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து ஈத்தன்ற இவங்களோட பையனும் இருந்திருப்பான், அதாவது ஈத்தனும் இருந்திருப்பான். ஆனால் அவனையும் கூட கவனிக்காமல் அடைஞ்சு கிடந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி தான் இருந்திருப்பார். வேலை வீடு அப்படின்ற மாதிரி மாறி மாறி இருந்திருப்பார். யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்க மாட்டார், யாரு கூடயுமே பேசியிருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அந்த சமயத்தில் நம்ம ஜூலி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட 15 வயசில் ஈத்தனை வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருப்பா. ஈத்தனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஈத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாத விதமாக ஈத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக பார்த்துட்டு இருந்திருப்பா. அதுதான் இவ இங்கேயும் சொல்கிறா. இங்கே பாருங்கள், என்னோட 15 வயசு இருக்கும்போது தாமஸ் இறந்து போனான். அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு டிப்ரெஷனுக்கு போனீங்க. அந்த டிப்ரெஷனில் இருக்கும்போது ஈத்தனை யாருமே கவனிக்கல. அதே நிலைமையை திரும்ப எனக்கு கொடுத்துறாதீங்க, என்னால் அந்த நிலைமையில இருக்கவும் முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூலி என்ன பண்ணுறான்னா வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சீனை நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம பாத்திமாவை இந்த நர்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்கு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது நர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனைகளாக இல்லை, அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பல் எதுக்கு விழுந்துச்சுன்னா நீங்கள் நிறைய ஃபுட்டு சாப்பிட்டு உங்களுக்கு நியூட்ரிஷன் கிடைச்சாதான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேபியும் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதனால நிறைய நீங்கள் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சீனை காட்டிட்டு கால் நியூஸ் தான் காட்டுறாங்க. கால் நியூஸில் வந்து நம்ம பாத்திமாவை எடுத்துகிட்டு வந்து இந்த எலிஸ் பையன் விட்டுட்டு சரி நீ பத்திரமா உள்ளே போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இந்த பாத்திமாவும் உள்ளே போகும்போது இந்த கெட்டு போன காய்கறிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீசுறதுக்காக எடுத்து வச்சுருப்பாங்க முன்னாடி. அப்போ இந்த பாத்திமா போய் கேட்குறா இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இல்லை நாங்கள் டிஃப்ரெண்ட்டான சாயிலில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணோம், ஆனால் அதே மண்ணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காய்கறிகள்லாம் வந்துச்சு அப்படின்னு மாதிரி அந்த ஒரு பொண்ணு வந்து அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுறா. போயிட்டு இருக்கும்போது இவன் வந்து பார்க்குறா பாத்திமா. பார்த்துட்டு அந்த காய்கறி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்மெல் பண்ணியும் பார்க்குறா. பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா யாராவது இருக்காங்களா அப்படின்னு மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு 2-3 காய்கறி எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரத்தில் நின்று வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்றா. இந்த சீனை நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா திரும்பவும் நம்மளுக்கு நம்ம டெப்டி ஷெரீஃப் தான் காட்டுறாங்க. நம்ம டெப்டி ஷெரீஃப் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா இந்த பெட்ரோலை பிடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு கேனில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை பிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஷெரீஃப் வராரு. நம்ம டெப்டி ஷெரீஃப் வந்து பெட்ரோல் பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் வந்திருப்பாரு. வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் கேட்கும்போது டெப்டி ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையுமே எரிக்க போகிறேன்,
அந்த டனலுக்குள்ளே போய் இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் கடைசி ஒன்று இருக்கிற வரைக்கும் கூட நான் எரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இருந்துட்டு போகுது, ஆனால் நான் ஒன்றுத்தையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டெப்டி ஷெரீஃப் சொல்லும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப்னு சொல்கிறாரு. இல்லை புரியல, ஓகேனா என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டெப்டி ஷெரீஃப் கேட்கும்போது வா சேர்ந்து போய் எரிக்கலாம், ஒன்றையும் கூட நம்ம விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப்னு சொல்லிட்டு 2 பேருமே பெட்ரோலை பிடிச்சிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா அந்த டனல் முன்னாடி நின்றுட்டுருக்குறாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஷெரீஃப் ஒரு சின்னதாக ஒரு கயிறை மட்டும் கட்டிட்டு அந்த டனலுக்குள்ளே இறங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதாவது ஒரு மரத்தில் கயிறு கட்டி அந்த இன்னொரு ஹெண்டை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வச்சுட்டு அந்த கயிறு மூலிமா கீழே போய் இவங்க போன வழியிலேயே திரும்பவும் வந்துடலாம் அப்படின்னு மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இவங்க 2 பேருமே பெட்ரோல் கேனை வச்சுட்டு அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, இப்போவே நல்லா யோசிச்சுக்க கேணி, நம்ம ஒரு டைம் உள்ளே போயிட்டோம்னா அது நம்ம உயிருக்கே ரிஸ்க்கு, திரும்ப வர்றது வராது நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. இருந்துட்டு போது நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஷெரீஃப் வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாரு, என்ன ஆச்சு எப்படி அவங்க இறந்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அவர் என்னன்றாருன்னா, உன்னோட அம்மா கடைசியாக இறக்கும்போது வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு தான் இருந்தாங்க, அவங்க என்கிட்ட ஒரு வாக்கியத்தை சொன்னாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு சைனீஸ் வாக்கியத்தை மட்டும் இவரே சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அதுக்கான மீனிங் இவருக்கு தெரிலன்னு சொல்லும்போது நம்ம கென்னி என்ன பண்ணுறான்னா அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது நம்ம டெப்டி ஷெரீஃப் இவர் பாட்டுக்கு அழுவாரா. அழுதுட்டு என்னன்றாருன்னா அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா, என்னை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்றது தான் அர்த்தம். உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, அவங்க தனியாக போயிருக்காங்கன்னு கூட ஃபீல் பண்ணாமல், அவங்களோட உயிர் போகுதுன்னு கூட அவங்க ஃபீல் பண்ணாமல் என்னை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி தான் கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி அழுகிறது நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, சர்ச்சில் வந்து நம்ம அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களோட உடம்புல இருந்த காயத்தை எல்லாத்தையுமே தைச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான அம்மா மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க பாடியை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டு இப்போ கரெக்டாக இருக்காங்க, இப்போ கென்னி பார்த்தா ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சீனை நம்மளுக்கு அங்கேயே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீன் வந்து எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம சிட்டியை தான் காட்டுறாங்க. சிட்டியில் வந்து நம்ம ஹீரோயினை விக்டரோட அப்பா வந்து பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாரு. அப்படி காட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் 1 by 1 பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கென்னி வந்து தன்னோட அம்மாவை பார்க்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இதை காட்டிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே 1 by 1 கேதர் ஆகுறாங்க. அந்த டவுனில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அப்படி கேதர் ஆகிறது நம்மளுக்கு காட்டுறாங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பிக்சராக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த விக்டரோட அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒரே ஒரு ட்ரிப்பு கடைசி ட்ரிப்பு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி போகலான்னு அப்படின்னு பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வாய்ஸஸ் எல்லாமே என்னோட ஒய்ஃபுக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வாய்ஸஸ் கேட்கும்போது என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவள் அந்த வாய்ஸஸ் கேட்குறதையும் அவள் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவுல பார்த்தாலோ அது எல்லாத்தையுமே டிராயிங்காக வரைய ஆரம்பிச்சா. அந்த டிராயிங் தான் இங்கே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அந்த டிராயிங்கில் இருக்கிற எல்லாமே அந்த டவுனில் இருக்கிற விஷயங்களாக தான் இருக்கும். அந்த குழந்தைங்க, அப்புறம் அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையன் அப்படின்னு மாதிரி எல்லாமே அந்த டவுனில் இருக்கிற விஷயங்களாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பேச ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மாற்றி காட்டுறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டவுனில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த கிராமத்து மக்கள் அதாவது நடந்துட்டு இருக்கிற அந்த பேட்டிலில் வந்து வின் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட அந்த பேட்டிலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பேட்டிலில் இவங்க லூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து நம்பிக்கையாகவும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஹோப்பாகவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகவும் இருக்கிற மக்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு தான் முன் வராங்க. அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே நம்பிக்கையானவங்களா இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் நம்ம அம்மாவுக்கு இறுதி சடங்கானது அந்த சர்ச்சில் நடந்துட்டு இருக்கு. திரும்ப இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணால் அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாருமே ரிலீஸ் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவ அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா அந்த வாய்ஸஸ் எல்லாம் கேட்கும்போது அவள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவ, அவனால தான் அந்த குழந்தைகள் எல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அப்படி சொல்லிட்டு இருக்கிறத வச்சு பார்த்தா இப்போ உனக்கு இந்த வாய்ஸஸ் எல்லாம் கேட்குது, அந்த குழந்தைகள்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னா நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்கிறாரு. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் டெலிஃபோன் ஒன்று இருக்குது. அந்த டெலிஃபோன் ஆனது திடீர்னு ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே இவர் ஷாக் ஆகிறார். ஷாக் ஆகிட்டு யாரா இது இந்த சமயத்தில் கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இவர் காதில் வைக்கிறாரு. அப்படி காதில் வைக்கும்போது அந்த வாய்ஸ் ஆப்போசிட்லேருந்து ஒரு வாய்ஸ் என்ன கேட்குதுன்னா, அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டேட் இட்ஸ் மீ தாமஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறது நம்மளுக்கு காட்டிட்டு இந்த எபிசோடை அப்படியே முடிக்கிறாங்க.